ரவி குழந்தைவேல், அதிமுகவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதிமுக இதில் பங்கேற்கவில்லை. அதற்கான காரணமா என்ன பார்க்குறீங்க? அதிமுக பங்கேற்கலைன்னா திமுகவையும் அழைத்திருக்கிறார்கள். அது ஒன்று. அதில் என்ன பெரிய பியூட்டின்னா, எல்லா மதுபான ஆலைகளையும் நடத்தக்கூடிய திமுகவிற்கு அழைப்பு, மதுபான ஆலைகளை நடத்தி கோடிகளில் புரளக்கூடிய திமுகவிற்கு ஆதரவு. இவங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு மது ஒழிக்கிறேன்னா எப்படி மது ஒழிக்க முடியும் சொல்லுங்கள்? மது ஒழிக்கணுங்கிறவங்க மதுவில் சம்மந்தப்படாத ஆளுங்களை கூப்பிட்டு பேசுனா ஒரு நியாயம் இருக்கும். மது மொத்தமாக நடத்திட்டு இருக்கிறவங்களெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நான் மது ஒழிக்கிறேன்னா இது வந்து நம்ம இவர் சொன்ன மாதிரி, ஆசீர்வாதம் சொன்ன மாதிரி, அவரை வந்து கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணுறக்கும், டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறக்கும், அதாவது சீட்ஸ் அதிகமாகும், அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கு, துணை முதலமைச்சர், இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து இதை கொண்டு போகிறதுக்கு தனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. இவ்வளோ பெரிய போன வாரமே எண்டு கார்டு போட்டாங்களே. எண்டு கார்டு போட்டாலும் அது என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் கட்சிகளுடைய முக்கிய பிரமுகர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, அவர் யாரோட என்னென்ன பேரமெல்லாம் பேசி என்னென்ன பேரமெல்லாம் படியாமல் இங்கே வந்து சேர்ந்துருக்காரு அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கு இல்லையா? அதை வர்ஜினாங்கிறவர் என்னென்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் மொத்தமாக என்கிட்ட கொடுங்க நான் நடத்துகிறேன்னு கேட்டு அது டீல் ஒர்க் அவுட் ஆகலை, மணல் நடத்துகிறேன்னு சொல்லி அது டீல் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி 2-3 விஷயங்களை வந்து திமுகவுடன் பேசி ஆதாரப்பூர்வமாக எங்கேயும் ரிப்போர்ட் ஆயிருக்கா? ஆதாரப்பூர்வம்னா ஒரு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், என்னைக்கு வேணா வரும், அதுதான் விஷயம். நாளைக்கு வரும் அப்படிங்கிற யூகங்களின் அடிப்படையில் நம்ம விவாதத்தை கட்டமைக்க முடியாது. அது கரெக்ட். தரவுகள் அடிப்படையில் ஏற்கனவே செய்தியா அதிகாரப்பூர்வமா வந்தது அடிப்படையில் தான் நம்ம இப்போ. சரி, ரைட்டு. அப்போ வந்து ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? அதுக்கு நடுவில் திமுகலேருந்து அழைச்சிருக்காங்க. திமுகவில் இளம் விதவைகள் அதிகம் உள்ள இதாக வரக்கூடாதுன்னு உறக்க பேசிய கனிமொழி ஏன் அணைக்கல? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலேருந்து மகளிர் இதை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னாரு. ஆசீர்வாதமாச்சாரி கூட இவர் ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனும் மகளிரான்னு கேட்டார். நல்ல கேள்வி. பேராசிரியர் சொன்ன அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அது பேராசிரியர் ஆசீர்வாதம் சொன்ன அந்த கேள்வி. அதாவது ஏன் ஒரு நிமிஷம் நான் அதை முடிச்சிடறேன். அந்த கேள்வியில வந்து அவர் நீங்க அவர் பேசுறது எல்லாத்தையும் என்டாஸ் பண்ணி பேசுறீங்க. அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னாரு, எங்களையும் இல்லங்க கூப்பிட்டுருக்கணும், இதுக்கு இது பொதுவான பிரச்சனை, எல்லா கட்சியும் கூப்பிடணும், என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், மது ஒழிக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சி இல்ல, அந்த ஃப்ரேமுக்குள்ளார வந்து அடக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீங்க வந்து கூட்டணி யாரோட வேணாலும் வச்சுக்கலாம். மதுவிலக்குல ஹோல்டே இல்லங்கறீங்களா? அப்ப படிப்படியாக மதுவிலக்குல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி அப்படியே இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் நீங்க கரெக்ட். நான் என்ன சொல்றேன், கூட்டணிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு பொது உடைமையான பிரச்சனை. வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் அழைக்கிறது தான் நியாயம் கூட. அவர் கேட்கறது சொல்றது உண்மையிலேயே அந்த கருத்து வந்து ஏற்புடையதுதான். ஏன் நாங்க வந்து பேசுறோம், என்ன தவறு? உங்களை அழைச்சாங்க, நீங்க கட்சி பாகுபாடு இல்லாம போய் நின்னு இருக்கலாமே. நாங்க என்ன சொல்றோங்க, படிப்படியா குறைக்கிறோம்னு சொல்றோம். அவங்க வந்து மொத்தமா ஒழிக்கணும்ங்கறாங்க. மொத்தமா ஒழிக்கணும்னு சொல்றவங்க அந்த ஆளுங்களை கூப்பிட்டுருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் சப்ளையே வந்து டாஸ்மாக். அதுக்கு நடுவுல திமுகவும் அதிமுகவும் ஒரே மேடையில பேசின விஷயங்கள் இருக்குல்ல, இருக்கு இல்ல நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே பிரதானமான ஒரே கொள்கை தான், இருமொழி கொள்கையில. அப்படியான விஷயமா இதை பார்க்கலையா நீங்க? அப்ப அதிமுக தன்னுடைய பொறுப்புகளில் இருந்து அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி இதை நிராகரிக்குதோ, ஏதோ இது அவங்க அரசியல் பேரம்ட்டு மது ஒழிப்பை தள்ளி விடுறீங்களோன்னு தோணாதா? அதாவது அவர்கள் கொண்டு போற ஆங்கிளே வந்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்காகவும், தன்னுடைய சீட் பேரத்தை பேசுறதுக்காகவும், தன்னுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துவதற்காகவும், இதற்காக அதாவது அவருக்கு சில கேள்விகள் கேட்குறாங்க. எங்கே கள்ளக்குறிச்சியில் அந்த இன்சிடென்ட் நடந்தோ அந்த இடத்துல தான் நீங்கள் மாநாடு நடத்துறீங்க, சரியா? இது அதே மாதிரி இதற்கு முன்னால் அந்த இடத்துல வேற இடங்கள்ல நடக்கலையா? போராட்டம் பண்ணீங்களே அங்க, அப்ப நீங்க தானே முதல் ஆளா போய் நின்னு இருக்கோம். நாங்க எங்க விஷயத்துல நாங்க ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, படிப்படியாக தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரவீந்திரநாத் சார் பேசும்போதும் சரி, மீது இருக்கவங்க பேசும்போதும் சரி, வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசாங்கமும் அதை செயல்படுத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. அந்த நிதர்சனமான உண்மையை உண்மையாகவே சொல்ல வேண்டுமே தவிர போலியாக சொல்லக்கூடாது. அப்போ உண்மையாக சொல்லணும்னா அதற்கு இவர் சொன்ன மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து கொண்டு வரணும்னு சொல்றாரு. மெடிக்கல்லி நம்ம வந்து இதனுடைய தீமைகளை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு அரசாங்கம் அந்த முயற்சிகளை எடுத்து அவர்களுக்கு அதனுடைய தீமைகளை மனதில் பதிய வைத்து அப்புறம் தான் மெல்ல மெல்லமாக கொண்டு வர முடியும், கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல்
நீங்க வந்து எடுத்த உடனே நீங்க இப்ப நீங்க கேட்ட மாதிரி கொரோனால மூடிட்டாங்க அப்ப இல்லையானா கொரோனாவில் இறந்தவர்களில் எத்தனை % ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லாம இறந்தாங்கன்னு கேட்டா ரவீந்திரநாத் சார் விளக்கமா அவரும் சொல்லுவார். கண்டிப்பா உண்மை அதுதான். அந்த மாதிரி ஒரு நிலைகள்லாம் இருந்தது. அதாவது குடிக்கிறவன் குடிக்காமையே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உயிர் போகிற நிலை வரலாம், இல்ல பைத்தியமாகலாம், இல்ல கொலைகாரன் ஆகலாம், இல்ல வழிப்பறி பண்ணலாம். எல்லா தவறுகளுக்கும் கிரைம் ரேட்டுக்கு வந்து இது ஒரு பேஸ் அப்படிங்கிறது நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே சமூக நோக்கத்தோடு சமூக பார்வையோடு இதை செய்கிறார் என்றால் யாரை கூட வைத்துக் கொண்டு செல்கிறார் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இல்ல யாரை கூட வைத்துக் கொண்டு செல்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சோஷியல் காசை கையில எடுக்கறாங்க, எல்லாரும் கூட ஒண்ணா நிக்கணுமா? இப்போ இதெல்லாம் வந்து இல்ல தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களை வந்து உங்களை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் தோல்வி அடைந்தவர்களை கூட வைத்துக் கொண்டு இந்த மாநாட்டை நடத்துவது எந்த விதத்துல சரியா? எந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது? நான் என்ன சொல்றேங்க, அதாவது டாஸ்மாக் மொத்தமா குடுன்னு கேக்குற ஒருத்தர் கூட வச்சிருக்காரு. அப்புறம் அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இல்ல, நீங்க தான் அத கருத்தா ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒரு காலகட்டத்தில் நிரூபிக்கப்படும். இல்ல நிரூபிக்கப்படாத வரைக்கும் நீங்க அவர் கேட்டாருங்கிறதுக்கு நம்மள்ட்ட ஆதாரம் இல்ல. அரசு தரப்புல இருந்து சொல்லல. நீங்க அத வச்சிட்டு அவரை வச்சிட்டு நீங்க எப்படி இத பேசுறீங்க? அப்ப என்ன சொல்றேன், நிதர்சனமான உண்மை சில பிரச்சனைக்கு அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நிதர்சனமான உண்மைகள் சில நேரத்தில் கசக்கத்தான் செய்யும். இல்ல இதுல அரசியல் காரணங்கள் பக்கத்துல இருக்காரு, மருந்து கசக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வேலை செய்ய சொல்லுங்க. அதாவது இதுக்குள்ள அரசியல் இருக்கிறதா? இருக்கிறது. இல்ல நானே சொல்றேன், அரசியல் இருக்கிறது. யார் நடத்துகிறார்கள்? திமுக கூட்டணி கட்சி. திமுக கூட்டணிக்குள்ள இருந்தே அதை நடத்துறாங்க. அவங்க எல்லாருமே அதுக்கு போய் பங்கேற்கிறாங்க. சரி, ஆனா இது எதை பத்தின விஷயம்? இது அவங்க பிரச்சனை மட்டும்தானா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா? அதிக மகளிர் வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்ற அதிமுகவுக்கு இதுல பங்கு இல்லையா? அப்ப அந்த எல்லாரோட கேள்வியும் அதுக்குள்ள அடக்கம் தானே. நடைமுறைக்கு சாத்தியமான விஷயத்தை சாத்தியமான விதத்தில் பேசுகிறது, செயல்படுத்துகிற பொழுது அதை நிச்சயமாக ஆதரிக்கலாம். நாங்கள் எங்களுடைய கொள்கையிலோ கோட்பாடிலோ எந்த இடத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுப்பதில்லை. நாங்கள் வந்து சொல்லும் பொழுது, ஆட்சி நடத்தும் பொழுது முழுவதும் மூட முடியுமா என்கிற போது அதை வெகு பர்ஃபெக்டா நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இதை பண்ண முடியும், எடுத்தன் கவிழ்த்தல் என்று பண்ண முடியாது அப்படிங்கிறதுல நிலைப்பாட ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி 500 கொடைகளை குறைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா 500 கொலை குறைச்சு காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம். பட் அதிமுக யார் வந்து நீங்க மதுபான ஆலை நடத்திருக்காங்க? அதுல ஒரு விஷயம், கடைகளை குறைத்தோம் என்றால் அதற்கு எத்தனை முறை நீதிமன்றங்களுக்கு போக வேண்டியது இருந்தது? நீதிமன்றங்கள்ல அரசாங்கம் ஒரு செயலை செய்யும் பொழுது பொதுநல வழக்காக ஒன்று வருது, பிரச்சனை வருதுன்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீதிமன்றங்கள் உத்தரவிட்டு அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தேசிய நெடுஞ்சாலைகளில் குறைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய அதை குறைக்கல, நீங்க அந்த பக்கம் விக்கிறீங்கன்னு சொல்லி கண்டனங்கள் 2 அரசுகளுக்குமே இதெல்லாம் நடந்திருக்குது கடந்த காலங்கள்ல. அப்ப உங்களுடைய ஆட்சியில இது நடக்காத மாதிரியும் இப்ப மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமா அதை சொல்லிட முடியாது. அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவரை தான் நீங்க ஜெயில இருந்து வந்தோன்னா ஓடி கொண்டு போய் அவருக்கு அந்த பதவியை கொடுத்து அவரை வந்து மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரத்துக்கு அமைச்சராக்குறீங்க. அப்ப எங்க கொள்கையை கடைபிடிக்கிறீங்க, எங்க நீங்க செயல்படுத்துறீங்க? திமுகவுக்கு சொல்ற கவுண்டரா வேணா எடுத்துக்கலாம். ஆனா கவுண்டர் இல்ல, ரியாலிட்டி அண்ட் ஃபேக்டர் இஸ் நீண்ட நாட்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சியுடைய இல்ல நீண்ட நாள் ஆட்சி செய்த ஒரு கட்சி இந்த மக்களுக்கு மது ஒழிப்பு குறித்து என்ன பார்வையை என்ன மதிப்பீட வைக்கிறீங்கன்னு கேட்டா திரும்ப திமுகவை அக்யூசேஷன் பண்ணி அந்த பால் அந்த கோட்டுக்கு தள்ளுறது ரொம்ப ஈஸி. நான் அப்படி சொல்லல, நான் தெளிவாக பதில் சொல்றேன் உங்களுக்கு. மது ஒழிப்பிற்கு ஒரே வழி என்னவென்று பார்த்தால் படிப்படியாக குறைப்பதுதான் ஒரு வழி. அதற்கு அடுத்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மிட் சிஸ்டம் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கங்கிற சிஸ்டம் வந்து ஒரு வகையில் 100% பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு சிஸ்டங்கள் வந்து தான் சிஸ்டமேட்டிக்கா குறைக்க முடியுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனே மூடிடுவேன் பண்ணிடுவேன் சாதிச்சிருவேன் சொன்னா மது ஆலைகளை நடத்துவர்களை வைத்துக் கொண்டு மக்களை கோமாளிகளாக்க முயற்சி செய்கிறது வந்து இது கோமாளிகள் நடத்தக்கூடிய மாநாடா தான் முடியுமே தவிர கண்டிப்பாக இல்ல. நான் என்ன சொல்றேன், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதை ஒத்த கருத்துரைகளை வைத்து செய்யணும். இன்னொருத்தவங்க நடத்துற மாநாட நீங்க கோமாளிகள் அப்படின்னு சொல்லோ திருடர்கள்னு சொல்லி நீங்க இக்னோர் பண்ணலாம். ஆனா அது மக்களுடைய காசை பேசுற மாநாடு. பக்கத்திலேயே உட்கார வச்சிட்டு மது ஆலைகளை நடத்துகிறவர்களை பக்கத்துல உட்கார வச்சிட்டு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுகிறது மறந்துடாம பதில் சொல்லுங்க. கண்டிப்பா தயாராக இருக்கிறோம்.